வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. என் பேர் வெங்கட். விருதுநகர் பக்கத்தில் வில்லேஜிலேருந்து வரேன். எனக்கு முதல்ல மேடை பேச்சு இதுதான். வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி நல சங்கத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வாஸ்து பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது ஃபாலோ பண்ணுங்கள். 100% சரியாக இருக்கும். இப்போ வாஸ்துவில் எப்படி நம்ம ஜாதகத்தை கட்டம் போடுறோமோ வாஸ்துலையுமே 9 கிரகத்தை அடைக்கிறதுக்கான இருக்குது. அதெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அழைச்சி வைக்கிறேன், பாருங்கள். ரெண்டாவது வித்தியாசம் ஒன்று வரும் அதில். சார் இதுதான் வாஸ்து கட்டத்தில் இருக்க கிரகம் அடைக்கிறது. பட் நவகிரகங்களில் இருக்க செட்டப் வேறு. நவகிரகம் பார்த்தீங்கன்னா வேறு செட்டப்பாக இருக்கும். அது எழுதுங்களா? சரி, நவகிரகத்தில் வேற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக இதுதான் விஷயம். இதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இந்த வாஸ்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் குருநாதருக்கு அவர் ஒரு பிளைண்டு. அவர் கண்ணு தெரியாது. எனக்கு வாஸ்து சொல்லிக் கொடுத்த குருநாதருக்கு பிளைண்டுங்க, கண்ணு தெரியாதவருக்கு. அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சரிங்களா? அவர் போட்ட விஷயம் இதுதான். இதில் இது வரைக்கும் நான் வெளியே என்னோட ஸ்டூடெண்ட்டில் தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நான் கிளாஸ் எடுக்கிறேன், வாஸ்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்துருக்கேன். பப்ளிக்கில் நான் இது வரை சொல்லலை. இந்த கிரகம் எப்படி நம்ம நவகிரகங்களில் நமக்கு மறைவு ஸ்தானம் இருக்குது, பகை இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் சேர்க்கை இருக்குது, பகை இருக்குது, மறைவு இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? இதில் ஒரே விஷயமா சொல்கிறேன். பகை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பகை ஒரு கிரகத்துக்கு 5ஆம் இடம் பகை. இதான் விஷயம் சார். சார் ஒரு கிரகத்துக்கு 5ஆம் இடம் மட்டும் பகை. இந்த கிரகங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று நீங்கள் போட்டு எங்கே போட்டாலும் சரி, 5ஆம் இடம் மட்டும் பகை. அந்த கிரகங்கள் பகையாக வந்துடும். ஒரு கிரகத்துக்கு 5ஆம் இடம் பகை. இப்போ சூரியன் குரு எடுத்து வச்சுங்களேன். குரு 1 2 3 4 5 ராகு பகை. சூரியனுக்கு எடுத்தோம்னா சூரியன் 1 2 3 4 5 சனி பகை. சுக்கிரன் எடுத்தோம்னா சுக்கிரன் 1 2 3 4 5 சந்திரன் பகை. செவ்வாய் எடுத்தோம்னா செவ்வாய் 1 2 3 4 5 புதன் பகை. சார் கான்செப்ட் புரிஞ்சா உங்களுக்கு? பகை 5ஆம் இடம். ஆனால் இந்த வாஸ்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய நீங்கள் வாஸ்து பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய புக்கு படிச்சிருப்பீங்க. இந்த விஷயம் எதுலையுமே வராது. ஒன்னோட வர 1% வராது. இதுதான் பகை. இப்போ வாஸ்துல தலைபாகமே ஈசானம் தான். ஆனால் எல்லாருமே இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது, வேறு வேறு மாதிரி வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் தப்பு. அவர் தவறு சொல்ல வரல, பட் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஈசான பாகம் மட்டும்தான் உங்களுக்கு இதான் சார் மூளை. இதுதான் தலைப்பகுதி. மூளை தலைப்பகுதி ஈசான வடகிழக்கு தான். ஏன் சார் இந்த வீட்டு மூளைன்னு சொல்கிறோம், தலைப்பகுதின்னு சொல்கிறோம் தெரியுங்களா? குரு இருக்கிறதுனால. குருதான் சார் மூளை நமக்கு. இதான் இது மூளை பகுதி. ஒரு வீட்டில் இந்த பகுதி கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இன்னைக்கு நிறைய வீடு எல்லாமே வடகிழக்கு மூளையை கட் பண்ணி தான் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அடுத்த வாரிசு வருது இல்லையா, மூளை வேலை செய்யாத பிள்ளைங்க தான் பிறக்கும். அவங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்காது. இப்போ எல்லாமே போடுறதவே ஒன்று இங்கே கட் பண்ணிடுறோம், இல்லை இங்கே கட் பண்ணிடுறோம். 4 மூளை கட் பண்ணி தான் நீங்கள் வீடு போடுறாங்க. நிறையா கிளைண்ட் அதான் போடுறாங்க, இன்ஜினியர் அதான் கேட்குறாங்க, வாஸ்து பார்க்கலாம் அதான் நீ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் நிறைய போய் அவங்களே மூளையை போட்டு தான் கட் பண்ணி தான் போடுறாங்க. அப்போ வடகிழக்கு மூளையை கட் பண்ணிட்டோம்னா இவருக்கு அடுத்து வர வாரிசு பிள்ளைங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க பிறக்கும். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க பிறக்கும். இதே தென்கிழக்கில் கட் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், லேடிஸுக்கு வயிறு பிரச்சனை வந்துடும்.
வந்துச்சுங்களா? சரிங்களா? இந்த இது கட்டும்போது அடுத்து வர குழந்தைங்களுக்கு மூளை பிரச்சனை வந்துடும். இதே இந்த இது கட் பண்ணும்போது, பெண்களுக்கு கட் பண்ணும்போது வந்து லேடிஸுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வந்துடும். சரிங்களா? இந்த இடத்த கட் பண்ணிடுவோம். மூத்த வாரிசுகளுக்கு சிக்கல ஆரம்பிச்சிடும். மூத்த வாரிசுகளுக்கு அடுத்து சிக்கல ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து வாயு கட் பண்ண வச்சுங்களேன், அடுத்த சந்தைகளுக்கு கால் பிரச்சனை வந்துடும். ஒச்சமாக பிறக்கும், கால் நடக்க முடியாமல் இருக்குது. இல்லை அந்த வீட்டில் குடி போனதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் கட் ஆகிறது. இந்த மாதிரி விஷயம் நடக்கும். சார் இதில் 2 விஷயம் இருக்குது. இது ஒன்று தான் 2 பக்கம் ஓப்பனாக வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து கட் பண்ண வரும்போது அது உச்சமாக மாறும். இந்த பக்கம் அதே கிழக்கு பார்த்து வரும்போது நீசமாக மாறும். சார் இந்த வாசல்ல உச்ச நீசம் இருக்கு, தெரியுங்களா? அது நீச வாசல் தெரியுங்களா? தெரியும். ஓரளவு தெரியும், ஓரளவு தெரியக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே வந்து கிழக்கு பக்கம் தென்கிழக்குல கிழக்கு பார்த்து வாசலை வச்சோம்னா நீசம். சார் இங்கே வச்சோம்னா நீசம், அதே இங்கே வச்சோம்னா உச்சம். இது உச்சம், இது உச்சம். மேற்கு பக்கம் வந்து மேற்கு பார்த்தா வந்து வடமேற்கு உச்சம், இந்தது நீசம். இந்த உச்ச நீசம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் பலன் எடுக்க முடியும். இது 2மே நீசம் தான். இது 2மே நீசம் தான். 2மே நீசம் தான். ஆமா, சரிங்களா? இந்த கோடு போட்டுக்க தான் வந்து உச்சம், மற்ற எல்லாமே நீசம் தான். இந்த உச்ச நீசம் தெரிஞ்சுக்கிறது, இதைத்தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும். நம்ம அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா சார்? சொல்லுங்க. ஆமா, 2மே நீசம் சார். அது தென்மேற்கு 2மே நீசம் சார், 2மே நீசம். சரிங்களா சார்? எப்பவுமே வந்து ஒரு ஸ்கெட்சில் வந்து வரைபடத்தில் மூளை வந்து கட் பண்ணக்கூடாது. மூளை கட் பண்ணி நம்ம வந்து டிராயிங் போட்டு பண்ணாவே சதுரமாக தான் வரணும். போட்டோம்னாவே வீட்டுக்காரங்க ஒன்றும் அனுபவிக்க கிடையாது. யார் வரைபடம் போட்டோமோ, யார் கட்டி கொடுத்தாங்களோ, கொத்தனார், சித்தாள், நிமிந்தாள், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், யார் அந்த வீட்டுக்கு போனாலும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு உண்டு. வீட்டுக்காரங்க மட்டும் கிடையாது, கட்டி கொடுத்தவங்களுக்கு உண்டு, வேடிக்கை பார்த்தவங்களுக்கு உண்டு, சும்மா போய் மீச்சி வந்து நம்ம போய் பார்க்க வந்தாலும் உண்டு. எல்லாத்துக்கும் ஆப்பு. ஏன்னா ஜாதகங்கிறது வந்து கிரகங்கள் அப்பாற்பட்டது. இது வந்து பஞ்சபூதங்களை சேர்ந்தது. பஞ்சபூதங்கள் சேர்ந்தது. ஒரு வாஸ்து பார்க்க தெரிஞ்சவர் சரியா பண்ண தெரியலன்னா மிதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து காசு வாங்கிட்டு வந்து அடுத்த செகண்ட் லாக் ஆயிரும். வீட்டுக்கு போற கூட கர்மா வந்துடும். சப்ஜெக்ட் தெரிஞ்சு உள்ள போனீங்கன்னா ஈஸியாக தப்பிக்கலாம் கர்மாவை. இல்லைன்னா அப்பவே அது வெளியே வந்துடும். காசு வாங்கி பையில வச்ச உடனே கர்மாவோட சேர்ந்து வருவோம். இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா வந்து செய்யுங்க. ஏன்னா நிறைய ஃபால்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஐயா வந்து அதான் சொல்லிட்டே இருந்தார், உங்க சப்ஜெக்டை வந்து நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க, அது வந்து எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லி ஒவ்வொருடையும் கேட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை வச்சாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை வர முடியாதுங்கன்னு. இன்னைக்கு 2வது சனிக்கு வச்சதுக்கப்புறம் வந்து 10 ஃபோன் பண்ணியிருப்பாரு, இதுக்காக செகண்ட் வச்சிருக்கேன் நீங்கள் வந்துருங்க சார். சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் இந்த புள்ளி தான் வச்சுட்டு இருக்கேன். எங்க சார் அது சப்ஜெக்ட் என்ன, நீங்கள் அது விளக்கம் கிடைச்சிருக்கு. ஆமாம் சார். சார் இப்போ வந்து இந்த சார் கேட்குறாங்க, இப்போ அந்த வீடு இப்போ போடுறோம் இல்லையா, இப்படி சதுரமாக போட்டால் ப்ளஸ் இதில் இப்படி வீட போடுவோம், இது போர்ட்டிக்கா போட்டுருவோம் காரியம் பண்ணுறதுக்காக. இந்த கட்டிங் வருது இல்லையா, அதான் மைனஸ். கட் பண்ணி போடான்னு சொல்லலாம் சார். எந்த மூலையும் கட் பண்ணக்கூடாது.
சார் அதான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இதை கட் பண்ணி போட்டு போனால் இந்த கட் ஆயிரும்ல. உள்ள ஆப்பு வச்சிரும். சார் சொல்லுங்க சார், நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஆமா ஆமா, அதுதான் சார். இது கட் பண்ணி போடுறோம் இல்லையா, இதை கட் பண்ணி போடுறதா மைனஸ். செவரு ஃபுல்லாக நீங்கள் போட்டிக்கு போனால் வெளியே தான் கொண்டு வரணும், தனியாக செப்பரேட்டாக கொண்டு வரணும். சரிங்களா? வச்சிங்களா? சரி. சரிங்களா சார்? சார் கட் பண்ணி நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் வெளியே வந்து எப்படிலாம் கொண்டு வாங்க, செவத்துக்கு வெளிப்பக்கம் நீ கொண்டு வாங்க உங்களுடைய போர்ட்டுக்கு. ஆ ஆ ஆமாம், நீண்டு போகிறது எந்த பக்கம் போகிறதுன்னு கணக்கு இருக்கு. 10 நீட்டில் வந்தானே, 10 நீட்டில் தான் கேட்குறீங்க. நீட்டிக்கலாம், வெளியே நீட்டிக்கலாம். வெளியே நீ எந்த பக்கம் நீட்டிக்கலாம், தானே நீட்டிக்கலாம். ஆமாம், ஏன் இந்த பக்கம் போகக்கூடாது, நீச்சத்துக்கு போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? நீச்சத்துக்கு போகாமல் நீங்கள் எந்த பக்கம் பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதான் விஷயம் அது. சரிங்களா? சரி சார், இதில் இன்னொரு விஷயம் சார், இன்னொரு விஷயம் இதில். இப்போ இந்த இது வீடுக்கு சொல்கிறோம் இல்லையா சார், இந்த வீடு சொல்கிறோம். இதுதான் சார் கிரக அமைப்பு. தான் வாஸ்துல கிரக அமைப்பு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரக அமைப்பு அதான் சார் அது. சார் சார் இது வந்து வாஸ்துல அமைக்கப்பட்ட கிரகங்கள். நவகிரகங்கள் அமைப்பு வேற. நான் எடுத்தோன்னு சொன்ன விஷயம் அதுதான். முடிஞ்சு சரிங்களா? தொண்ணூத்தொன்று 50 600 259. வெங்கட். சரி சரிங்களா சார்? ரைட். எனக்கு தெரிஞ்சளவு சொல்லி கொடுத்துருக்கேன். இது நல்லா இருக்கு. அதாவது வந்து உங்கள்கிட்ட ஒரே விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த பகை கிரகம்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே பகைன்னு ஒன்று இருக்குது வாஸ்துல. ஆமாம், வாஸ்துவ கிரகம் அமைப்பே அதுதான், இந்த அமைப்பு தான். இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து மறைவு இருக்குது, சேர்க்கை இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இதை தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வீடை பார்த்தோன்னா எப்படி பலன் எடுக்கிறதுன்னு தெரியும். வீடை பார்த்தோன்னா பலன் எடுக்கணும். இந்த வீட்டில் போய் இப்படி எப்படி ஜாதகத்தை பார்த்து பலன் எடுக்கிறோமோ வீட்டுக்குள்ளே போகணுன்னே இந்த பலன் சொல்லணும். அதெல்லாம் இல்லை, அதான் சப்ஜெக்ட் அதான். சரிங்க, ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழப்பாடி ஆராய்ச்சியாளர் நல சங்கத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இவ்வளோ பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க. நன்றி நன்றிண்ணா.